இந்த அஞ்சலிய செக் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துகிட்டு, இந்த அஞ்சலியோட உண்மை ரகசியங்கள், அதாவது அவ இப்போ பிரெக்னன்ட்டாவே இல்ல அப்படின்றத டாக்டர் வெளிய வந்து சொல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்திக் இருந்துட்டு, "அஞ்சலிக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல நீ, அதே மாதிரி அஞ்சலியோட வயித்துல இருக்க என்னோட குழந்தைங்களுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராது தானே?" அப்படி இப்படின்றமா வந்து கேட்கும்போது, அவ வந்து பார்த்தீங்கன்னா, அவ வயித்துல குழந்தை இருந்தா தானே வந்து பார்த்தீங்கன்னா, அது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து சொல்றது கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன்ல சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. கார்த்திக் இருந்துட்டு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி. அடுத்ததா இலக்கியா இருந்துட்டு அத சொல்லி சமாளிச்சுறாங்க. ஒரு பக்கம் என்னடா இது இன்னும் டாக்டர் வரவே இல்லையே, வந்து எல்லா உண்மையுமே சொன்னா தானே கார்த்திக்கு எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள போயிட்டு இந்த அஞ்சலியை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது வெளியே இருக்கும்போதே நாடி துடிப்பை வச்சு செக் பண்ணும்போது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ உள்ள போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை தரவா செக் பண்றது மட்டும் இல்லாம அஞ்சலி கொஞ்சம் எந்திரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா பேச ஆரம்பிச்சுறாங்க. அஞ்சலிக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது மயக்கத்துல இருக்கிறவள வந்து கூப்பிட்டு எந்திரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்களே, என்னடா நடக்குது இங்க அப்படின்றமா வந்து நினைச்சிட்டு இருக்கும்போது தான், அஞ்சலி நீ நடிச்சது போதும் எந்திரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். உன்னோட நாடி துடிப்பை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ நல்லா தான் இருக்கன்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. இப்போ இந்த அஞ்சலி வந்துட்டு எந்திரிக்கிறது மட்டும் இல்லாம எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ வந்து தூக்க மாத்திரை சாப்பிட்டதா எல்லார்கிட்டயும் நாடகம் ஆடிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விசாரிக்கிறது மட்டும் இல்லாம நீ வந்து ரெட்டை குழந்தை வந்து வயித்துல சுமந்துட்டு இருக்கிறதா கார்த்திக், அதாவது உன்னோட புருஷன் வந்து சொன்னாரு. உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அஞ்சலி திரு திருன்னு முழிக்கிறா. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்போ டாக்டர் வந்து சொல்றாங்க உன்னோட வயித்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க ஊரை ஏமாத்திட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது டாக்டர் டாக்டர் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த விஷயம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுல வைக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் குடுக்குறேன். என்ன எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைலருந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. இப்போ வெளிய வந்த டாக்டர் நம்ம கார்த்திக் கிட்ட உண்மைய வந்து சொல்லிட்டாங்க. உன் பொண்டாட்டி இப்படி தான் வந்து சொல்றா. பணம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்றா. என்ன பண்ணட்டும்? பணத்த வாங்கிட்டு உங்ககிட்ட பொய் சொல்லட்டுமா? இல்ல உண்மைய சொல்லட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, உண்மைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. உங்க பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிரெக்னன்ட்டாவே இல்ல அப்படின்ற ஒரு உண்மைய சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இப்போ அஞ்சலியால வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே குழந்தை பெத்துக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நேரா வந்து இந்த அஞ்சலியோட அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இழுத்துட்டு போய் தர தரன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இழுத்துட்டு போய் அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு, இப்போ அந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடி விழுறது கிடையாது. ஏன்னா, இப்படி கேவலமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண வளர்த்து வச்சிருக்காங்க இல்லையா? அவங்க அம்மாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடியே விழுறது. அப்படியே பலார்ன்னு கன்னத்து மேலே ஒரு அறை விட்டுட்டு, "உங்க பொண்ண நீங்களே வச்சுக்கோங்க. உங்க பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு தான், நான் இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அவள லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா, இவ எப்ப என்னையே ஏமாத்தணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாலோ, இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் எனக்கும் இருந்த உறவு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே விட்டு வராங்க. இப்போ இந்த அஞ்சலியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, திருன்னு முழிக்கிறா. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த ஒரு பிரச்சனை மிக பெருசா வெடிச்சு, கடைசில அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.